ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், ஆக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குல்ல. ஏற்கனவே ஷாதுலு பற்றி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஷாதுலு எடுத்துட்டாங்க ஒரு டீமு, அதை பற்றி டீட்டெயில் அப்புறம் வரும். இப்போ டக்குன்னு பவன் ஷராவத் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்தாங்களா. நாங்கள் ஆப்ஷன் முன்னாடியே சொன்னோம், ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர் தான் வருவாங்க. ஷாதுலு எடுத்துட்டாங்க, இப்போ பவன் ஷராவத். அதுக்கு முன்னாடி லைவுக்கு வந்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பதில் சொன்னோம். அண்ட் ஹரிபிடியா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் அண்ட் ஹரி மாடரேட்டர் வந்து நல்லா மாடரேட் பண்ணார். மேட்ச் ஸ்டார்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகவே கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாம் கேட்டிங்க என்ன காரணத்தில், பட் எனிவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னோம். எதாவது விட்டுப்பட்டு இருந்தால் சாரி, கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்கிறோம். எல்லா கண்ட்ரிலேருந்து வேறு நிறைய வந்தாங்க, சர்ப்ரைசிங்லி அண்ட் ஹாப்பி. துபாயிலேருந்து, ஒமான்லேருந்து, அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், வெரி நைஸ். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஆமாம், தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலி, கும்பகோணம், கன்னியாகுமரி, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, குடுவாஞ்சேரி, விழுப்புரம், திருச்சி எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இன்னும் நிறைய கண்டினியூ பண்ணணும்னு ஆசை தான். நிறைய பேர் எல்லாம் போகாதீங்க சார், நில்லுங்க. பட் இதை பற்றி பேசணும் இல்லையா, அதனால் கட் பண்ணி டக்குன்னு வந்துட்டாங்க. பவன் ஷராவத் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். பேஸ் ப்ரைஸ் தான் வந்து 30 லட்சம் தெலுங்கு டைட்டன்ஸ். போன வருஷமே எஃபிஎம்ல தான் எடுத்தாங்க. பவன் ஷராவத் போன சீசன் 13 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சது, 134 பாயிண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ். போன சீசன் அவர் எஃபிஎம்ல தான் எடுத்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். பட் சர்ப்ரைசிங்லி ஷாக்கிங், ஸ்டன்னிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு யாருமே பிட் பண்ணவில்லை, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சாரு சர்மாவா யாரும் இல்லையா, சொல்லுங்க வேற ஏதாவது பிளேயர் தான் நேரம் கடந்து போயிருப்பார் அவர். பவன் ஷராவத் ஆச்சு என்ன ஆச்சுன்னு ரொம்ப நேரம் கழிச்சு அப்போ டபங் டெல்லி ஃபர்ஸ்ட் பிட் வந்தாங்க, 30 lakhs நாங்கள் எடுத்துக்கிறோன்னு. அதுக்கப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் 30, 30, 31, 32, 32 அப்படின்னு அப்படி போயிட்டே இருந்தது. 35 அப்படின்னு. அப்புறம் தான் தமிழ் தலைவாசம் உள்ளே வந்தாங்க. வெரி நைஸ். 50 லட்சத்தில் தமிழ் தலைவாசம் உள்ளே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 50 lakhs 50,000. அவரு கூட போட்டி நடந்தது, பெங்கால் வாரியர்ஸ் இதெல்லாம், டபங் டெல்லிலாம். கடைசியில் 59,50,000க்கு சோல் டு தமிழ் தலைவாஸ். சந்தோஷமாக இருக்குமே, ஹை ஃப்ளையர். சர்ப்ரைஸ்லிங்லி பெங்களூர் புல்ஸும் ட்ரை பண்ணல, ஹரியானா ஸ்டீலர்ஸும் ட்ரை பண்ணல, யாருமே ட்ரை பண்ணது ரொம்ப லேட்டாக யோசிச்சு சரி போனால் போகுதுன்ற மாதிரி தான் டபங் டெல்லி, பெங்கால் வாரியர்ஸும் அங்கே பிட்டிங் நடந்துட்டு இருந்தது. பட் அவர் ஸ்டண்ட் என்னது, இவ்வளோ பெரிய பிளேயருக்கு ஒருவேளை அவர் இன்ஜுரினாலையா? ஏன்னா கடந்த 3 சீசனை பிகேல் 9 டோட்டலி இன்ஜூர்டு. பிகேல் 10லையும் கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு. 11லையும் உங்களுக்கு தெரியும் 13 மேட்ச் விளையாட முடிஞ்சது அவரால். ஸோ இதுலேருந்தே தெரியுது இல்லையா. ஐ மீன் இவருக்கே எப்படின்னா பின்னாடி இன்னொருத்தர் இப்போ வருவார். அப்போ பர்தீப் நர்வால், டுப்கி கிங் என்ன ஆக போது தெரியல, பார்ப்போம். எனிவே ஷாதுலும் முடிஞ்சு இப்போ பவன் ஷராவத் இஸ் பேக். நல்லது தான் அது ஒரு விதத்தில். வெரி குட் ரைடர். நரேந்தர் மாதிரி பவன் பாய்ன்னு பொழுதுனிக்கும் நரேந்தர் சொல்லிட்டே இருப்பார். நல்லது தானே. இங்கேருந்து போனார், விளையாட முடியல பிகேல் 9. ஹாப்பி டு சி இம் பேக் பவன் ஷராவத், ஹை ஃப்ளையர். இதுவே அவருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். என்னது, நம்ம 59,50,000 தானா? அந்த ஃபர்ஸ்ட் பிகேல் 9ல் ஹையஸ்ட் பிட்டே அவர் தான். 2 கோடி தமிழ் தலைவர் வச்சாங்க, 2.25 crore நினைக்கிறேன். அப்புறம் 2.6 crore போனார். அது ஞாபகம் இருக்கும். பிகேல் 10ல் 2.6 crore சொல்லிட்டே இருந்தார் அவர், அவங்க கோச்சு தெலுங்கு டைட்டன்ஸு. போன வாட்டி எஃபிஎம்ல எடுத்தாங்க 1.79. ஊடா சாப்போட பெட்டு கண்டிப்பாக எடுப்பாருன்னு நினச்சேன். அவங்க வேணான்ட்டாங்க. எஃபிஎம் வேறு கேட்டார் சாரு சர்மா. இதில் வேறு எஃபிஎம் 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலான்னு புது ரூல் போட்டாங்க. அதை பற்றி வேறு இது வீடியோ போட்டுங்க, தெரியுன்னா அது போய் பார்த்துருங்க. எஃபிஎம் வேண்டான்ட்டாங்க. எனிவே நமக்கு நல்லது வந்துட்டார் தமிழ் தலைவாசுக்கு. 59 லட்சம், கிட்டத்தட்ட 60 லட்சம்னு வச்சுங்களேன். 2.5 கோடியில் 60 லட்சம் போயிடுச்சு. இன்னும் 1.95 இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது யார் பிட்டிங் போவாங்கன்னு we have to wait and see. வெரி குட் பிக் இது பவன் ஷராவத் எடுத்தது. ஃபார் 2 things. ஒன்று, சீப்பாக வர கிடச்சிருக்கு. 2வது, இப்போ அவருக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி 5 நிமிஷம் யாருமே வேணான்னு நான் பார்த்ததே இல்லைங்க இந்த சீசனில். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இப்போ விராட் கோலி பிட்டிங் வராரு, யாருமே பண்ணலன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இன்னும் அது என்னன்னு புரியல. அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் போயிட்டாரா? லோ இன்ட்ரெஸ்ட் ஏன் காமிச்சாங்க? சர்ப்ரைசிங், ஸ்டன்னிங் அண்ட் ஷாக்கிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எது இருந்தாலும் ஓகே, தமிழ் தலைவாசி வந்துட்டார். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தான் எழுதி வச்சுங்க. ரைட், ஆல்ரெடி இருக்காங்க நம்ம பசங்களாம் ரெடியாக. பவன் ஷராவத், வெல்கம் டு தமிழ் தலைவாஸ். உங்களை அன்புடன் வர வைக்கிறது. உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.